ஓம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஸ்ரீரஸ்து. இது உங்கள் எஸ்கேடி ஜோதிடம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு காதல் திருமணம், லவ் மேரேஜ். எல்லாருக்குமே இப்படி ஒரு ஆசை இருக்கதா செய்யுது. சரி, யார் யாருக்கெல்லாம் அது இருக்குது, அது எப்படி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு பல விதிகள் இருக்குது. அதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம், நிறையவே இருக்குது, பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நட்சத்திர அடிப்படையில் பார்க்கலாம். சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த நட்சத்திரம், இவங்க 3 கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 100% லவ் மேரேஜ் தான். இது ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி தசாபுத்தி அடிப்படை, இதில் பார்த்திங்கன்னா செவ்வாய் திசையும் ராகு திசையும் டீனேஜில் 15 முதல் 25 வயது வரை அந்த தசாபுத்தி செவ்வாயும் ராகும் வரவங்களுக்கு 100% லவ் மேரேஜ் தான். சரியா? இப்போ நம்ம நட்சத்திரத்தில் பார்க்கலாம். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இது சூரியனோடது. அதே மாதிரி சந்திரனோடது ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திரமும் சந்திரனோடது. அடுத்தது செவ்வாய். அப்படி பார்த்தோம்னா மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரமும் செவ்வாயோடது. இந்த 9 நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கும் 100% லவ் மேரேஜ் தான். சிந்தாமல் சிதறாமல் நடந்துடும் கண்டிப்பாக. இதே ராசி அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரிஷபம், கன்னி, மகரம், இந்த 3 ராசிக்காரங்களுக்குமே 100%. ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம சொன்ன அந்த நட்சத்திரம் எல்லாமே இவங்களுக்குள்ளே தான் வரும். அதனால் அப்படி. மேச ராசிலையும் கார்த்திகை நட்சத்திரம் இருக்குதே, அதுக்கு வராதுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்களுக்கெல்லாம் 1ஆம் பாதமே ஒரு 50% தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி. இதே இன்னொரு விஷயமா சொன்னோம்னா 1, 10, 19, 28 இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கும் 100% லவ் மேரேஜ் தான். அதுலேயும் 28ஆம் தேதி பிறந்தவங்கள ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுவாங்க, ரொம்ப தீவிரமாக அந்த காதல் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் அது பேரண்ட்ஸ்னால பிரிக்க தான் படுது. அந்த மாதிரி பிரிஞ்சு வேறு ஒருத்தவங்களோட திருமணம் ஆகிட்டா அந்த லைஃப் சக்ஸஸ் ஆயிடுது. லவ் பண்ணவங்களோடே நடந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் ஆகுது. நான் இத்தனை வருஷம் பார்த்த அடிப்படையில் அந்த மாதிரி தான் பெரும்பாலும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான் நடக்குது. சுக்கிரன் கேது இணைந்தால் ஜாதியோ மதமோ மாறி திருமணம். இது லவ் பண்ணலைனாலுமே அவங்களுக்கு ஜாதி மதம் மாறி நடந்தால் தான் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆனால் கண்டிப்பாக லவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு லவ் மேரேஜ் தான். இந்த சுக்கிரன் கேது இணைந்து 6, 8, 12 மறைஞ்சால் தான் லவ் பண்ணாலும் லேட்டாக மேரேஜ், லவ் பண்ணலைனாலும் லேட்டாக மேரேஜ். ஆனால் அதர் காஸ்ட்டு அதர் கம்யூனிட்டியோடு தான் அவங்களுக்கு நடக்கும். இது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் சுக்கிரன் ராகு இணைதல். சுக்கிரன் ராகு இணைந்தாலுமே அதுவும் லவ் மேரேஜ் தான். கொஞ்சம் ஒரு நடுத்தரமான குடும்பத்தை சேர்ந்த ஆண் பெண் கூடயோ திருமணம் நடக்கும். இதுவும் ஒரு கணக்கு தான். இதுக்கப்புறமா இன்னொரு வாய்ப்பு அப்படின்னு சொன்னால் 7ஆம் வீட்டு அதிபதியின் திசை நடக்கணும். அவர் 11லேயோ 7லேயோ 5லேயோ இருக்கணும். அப்படி நடந்தாலும் கண்டிப்பாக லவ் மேரேஜ் தான். அதே மாதிரி சுக்கிரனுடைய திசை, சுக்கிர திசை நடந்து திருமண வயதும் நடந்து அவரும் நல்ல இடத்துல இருக்கணும், மறையாமல் இருக்கணும். 6, 8, 12 மறையாமல் இருந்தால் அவங்களுக்கும் காதல் திருமணம் தான். அதே சமயம் 11ஆம் வீட்டு நின்ற கிரகம் அவரோட திசை வந்தாலுமே அதுவும் காதல் திருமணம் தான். இந்த மாதிரி கடவுள் எல்லா விஷயத்துக்குமே நம்மளுக்கு 12 கட்டத்துலேயுமே நிற்கிற கிரகத்தை பொறுத்து பல வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு. 1, 2 வாய்ப்பு தான் இல்லை. அதனால் எல்லா விஷயத்துக்குமே வாய்ப்புகள் அதிகம் கொடுத்துருக்காரு. அதை வச்சு நம்ம நல்லபடியாக வாழலாம். நன்றி, வணக்கம்.